அனைவருக்கும் வணக்கம். தமிழ் 4ஆம் வகுப்பு 3ஆம் பாடம் யானைக்கும் பானைக்கும் சரி என்ற பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை நம்ம பார்ப்போம். வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, உழவர் யானையை எதற்காக இரவல் கேட்டார்? உழவர் தன் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக யானையை இரவல் கேட்டார். இரண்டாவது வினா, ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது? விடை, ஊர்வலம் சென்ற யானை இறந்து விட்டது. மூன்றாவது வினா, மரியாதை ராமன் உழவரை தனியே அழைத்து என்ன கூறினார்? மரியாதை ராமன் உழவரை தனியே அழைத்து, நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம், உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள். பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். நான்காவது வினா, யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்தும் நீதி என்ன? யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்தும் நீதி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அடுத்து, பூவில் உள்ள எழுத்துக்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் வினா, வணிகர் டேஷ் நாட்டைச் சேர்ந்தவர். வணிகர் அரபு நாட்டைச் சேர்ந்தவர். அரபு என்பது அந்த எழுத்துக்கள் இந்த பூக்களில் உள்ளன. அரபு என்பதை நீங்கள் அந்த கோடிட்ட இடத்தில் எழுதி கொள்ளணும். இரண்டாவது, உழவர் வணிகர் இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் டேஷ். அதில் மரியாதை ராமன் இல்லையா? மரியாதை ராமன் எழுத்துக்களை இதுல பூல கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து எழுதுங்க. மூன்றாவது, திருமண ஊர்வலத்தில் டேஷ் இறந்து விட்டது. எது இறந்து விட்டது? யானை. யானை இதுல பார்த்து எழுதிக்கங்க. நான்காவது, பழைய டேஷ் கீழே விழுந்து நொறுங்கின. எது கீழே விழுந்து நொறுங்கியது? பழைய பானைகள். பானைகள் என்ற எழுத்துக்களை இதுல பார்த்து எழுதுங்க. அடுத்ததாக, சொல்லி பழகுவோம். பட்டம் விட்ட பட்டாபி பெட்டிக்கடையில் பொட்டலம் போட்டான். இல்லையா? திருப்பி சொல்லுங்க. பட்டம் விட்ட பட்டாபி பெட்டிக்கடையில் பொட்டலம் போட்டான். இரண்டாவது, கன்று மென்று தின்றது. திருப்பி சொல்லுங்க. கன்று மென்று தின்றது. மூன்றாவது, வாழைப்பழத்தோளால் வழுக்கி விழுந்தான். திரும்பவும் சொல்லலாம். வாழைப்பழத்தோளால் வழுக்கி விழுந்தான். பின்பக்கம் சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடரமைத்து எழுதுக. இதுல 4 பானைகள்ல சொற்களை மாற்றி அமைத்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரியாக தொடர் அமைக்கணும். முதல்ல, தற்செயலாக இறந்து விட்டது யானை ஊர்வலத்தில். முதல் பானையில கொடுத்துருக்கு. இதை எப்படி மாற்றி அமைக்கணும்னா, யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து விட்டது, அப்படி மாற்றி அமைக்கணும். இரண்டாவது பானை, கீழே பானைகள் உடைந்து விட்டன விழுந்து. இது மாறி மாறி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ பானைகள் கீழே விழுந்து உடைந்து விட்டன, அந்த தொடரை சரியா மாற்றி அமைக்கணும். அடுத்தது, மூன்றாவது பானை, விசித்திரமான எதிர்கொண்டார் வழக்கை மரியாதை ராமன். இல்லையா? இப்போ இத மாற்றி அமைத்து சரியா எழுதணும். மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார். அடுத்ததாக, 4வது பானையில உள்ளது, வைக்கப்பட்டன பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி. இதை எப்படி மாற்றி அமைச்சு வந்திருக்கு இல்லையா? இதை நம்ம சரியா எழுதணும். 4வது, கதவின் பின்னே பானைகள் அடுக்கி வைக்கப்பட்டன. அடுத்ததாக, குறிப்புகளை பயன்படுத்தி கதை உருவாக்குக. பொருத்தமான தலைப்பிடுக. இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? 4 எருதுகள் ஒற்றுமையாக வாழ்தல், சிங்கம் பிரிக்க நினைத்தல், எருதுகள் எதிர்த்தல், சிங்கத்தின் சூழ்ச்சி, எருதுகள் பிரிதல், சிங்கம் வேட்டையாடுதல். இது ஒரு கதை இல்லையா? 4 எருதுகள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. அந்த 4 எருதுகளும் ஒரு காட்டுல ஒன்னா மேய்ந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்துல சிங்கம் ஒன்று அந்த வழியா வரும்பொழுது அந்த 4 எருதுகளையும் நம்ம ஒரு நாள் நமக்கு இரையாக்கிக்கணும்னு நினைச்சது. அந்த சிங்கம் அந்த எருதுகளை தாக்க முற்படும் பொழுது எருதுகள் 4ம் ஒன்று சேர்ந்து சிங்கத்தை தாக்கின. அதனால சிங்கம் பயந்து ஓடிச்சு. 4 எருதுகளும் ஒன்றா இருக்கிறதுனாலதான் நம்மளால எருதுகளை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சிங்கம் நினைச்சது. அந்த 4 எருதுகளையும் தனித்தனியாக பிரிச்சு அவற்றை ஒன்னா நம்ம சாப்பிடணும்னு முடிவு பண்ணுச்சு. சிங்கம் எருதுகளிடம் கூறியது, நான் ஒவ்வொரு எருதாக பார்த்து சொல்லுது, நான் ஒரு இடத்துல அதிகமான பொருட்களை பார்த்தேன், அந்த இடத்துல நீங்க போய் தனித்தனியா மேய்ச்சிங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறியது. எருதுகளும் அதை நம்பி ஒவ்வொரு இடமா போயிட்டு அந்த பொருட்களை தனித்தனியா பிரிஞ்சதுனால சிங்கத்திற்கு அது வசதியாக இருந்தது. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அடித்து சாப்பிட்டது. இதனால எருதுகள் எல்லாமே தனித்தனியா இருந்ததுனால
அழிஞ்சிருச்சு. எருதுகள் தனித்தனியா பிரிவதற்கு என்ன காரணம்? சிங்கம் ஒவ்வொரு எருதுலையும் தனித்தனியா கூப்பிட்டு, உனக்கு புற்கள் அதிகமாக கிடைக்கும் இடம், அதுல நீ மட்டும் போய் தனியா இருந்தினா நல்ல புற்கள் தின்னலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலதான். அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு தெரியாம தனியா போக முற்பட்டது. அதை பயன்படுத்தி கொண்ட சிங்கம் அந்த எருதுகளை வேட்டையாடியது. எருதுகள் ஒற்றுமையா இருந்தபோது சிங்கம் அந்த எருதுகளை தாக்க முடியவில்லை. தனித்தனியா பிரிச்ச அப்புறம் ஒவ்வொரு எருதியா சிங்கம் வேட்டையாடிச்சு இல்லையா? அதனால ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமைதான் பலம் நம்மளுக்கு இல்லையா? இல்லைன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த கதை உணர்த்தும் நீதியே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அல்லது ஒற்றுமையே பலம். அடுத்து குறிப்புகளை கொண்டு கட்டத்திலிருந்து விடை காண்போமா. இந்த கட்டத்துக்கு பக்கத்துல இடமிருந்து வலம், மேலிருந்து கீழ் சில வாக்கியங்கள் கொடுத்துருக்கு இல்லையா? அதற்கேற்ற பதில்களை கட்டத்துல நிரப்பணும். ஃபர்ஸ்ட் ஒன்று, இடமிருந்து வலம். பழமை என்பது இதன் பொருள். அப்போ ஒன்றுக்கு நேரா பழைய. 2, வீட்டின் முகப்பில் உள்ளது வாயில். 3, தும்பிக்கை உள்ள விலங்கு யானை. அடுத்து மேலிருந்து கீழ், உடலின் ஓர் உறுப்பு வாய். 4, வேளாண் தொழில் செய்பவர் உழவர். இந்த கட்டத்தில் எழுதிக்கணும். தேங்க்யூ சில்ட்ரன்.